பிஸ்மில்லா அல்ஹம்துலில்லா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லா வல ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன் அம்மா பஅத். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சில குழந்தைகளாம் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லா. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், நம்ம சங்கை மிக்க குரானை பற்றி, மகத்துவமிக்க குரானை பற்றி, நம்மளுடைய வேதத்தை பற்றி ஒரு 10 விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். தெரிஞ்சுக்கலாமா? ஓகே. முதல் விஷயம் என்னென்னா, குரானில் எத்தனை சூறாக்கள் இருக்குது தெரியுமா? 114 சூறாக்கள் இருக்குது. சரி, குரானில் எத்தனை பாகங்கள் இருக்குது அப்படின்னா 30 பாகங்கள் இருக்குது. அதை நம்ம ஜுசு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஓகே. அப்போது 114 சூறாக்களும் 30 பாகங்களும் குரானில் இருக்குது. ரெண்டாவது விஷயம் என்ன தெரியுமா? அதாவது குரான் ரமதான் மாதத்தில் தான் இறங்குச்சு. மூணாவது விஷயம் என்ன தெரியுமா? குரான் எத்தனை வருஷமாக இறங்குச்சு அப்படின்னா 23 வருஷமாக இறங்குச்சு. 13 வருஷம் மக்கால இறங்குச்சு, 10 வருஷம் மதீனால இறங்குச்சு. நாலாவது விஷயம் என்ன தெரியுமா? நம்ம குரானை ஓதணும் அப்படின்னு சொன்னால் ஒரு எழுத்துக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 10 நன்மையை கொடுக்குறான். சரியா? அப்போது குரான் எவ்வளோ சூப்பரான ஒரு புக்கு தெரியுமா? நம்ம உலகத்தில் எந்த புக்கு வேணாலும் நம்ம ரீட் பண்ணலாம். ஆனால் இந்த ஒரு சான்ஸ் நமக்கு கிடைக்குமா ரிவார்ட்ஸை வாங்குறதுக்கு? சுப்ஹானல்லாஹ். அப்போது குரான் அதிகமாக நம்ம ஓதணுன்னா ஒரு எழுத்துக்கே 10 நன்மை கிடைக்கும். சுப்ஹானல்லாஹ். அடுத்தது 5வது விஷயம் என்ன தெரியுமா? குரானில் பெரிய சூறா எது? சூரத்துல் பக்கரா. சின்ன சூறா எது? சூரத்துல் கௌசர். 6வது விஷயம் என்ன தெரியுமா? குரான் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு தான் இறங்குச்சு. யார் மூலமாக இறங்குச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு குரானை இறக்குனான். சரியா? 7வது விஷயம் என்ன தெரியுமா? அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு எந்த வயசில் இறங்குச்சு? முதல் வசனமாக குரானில் உள்ள முதல் வசனம் எப்போ அவங்க எந்த ஏஜில் இறங்குச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு 40 வயசாக இருக்கும்போது தான் குரானின் முதல் வசனமாக இறங்குச்சு. ஓகேவா? முதல் வசனம் என்ன? இக்ரா. ஓகே. அடுத்ததாக 8வது விஷயம் என்ன தெரியுமா? குரான் அப்படின்னா என்ன அர்த்தம்? அதனுடைய பொருள் என்ன அப்படின்னா ஓதுதல் அப்படின்னு அர்த்தம். ஓதுதல். ஓகே. 9வது விஷயம் என்ன தெரியுமா? குரானில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 25 நபிமார்களை பற்றி சொல்லியிருக்கிறான். எத்தனை நபிமார்கள்? 25 நபிமார்கள் பெயர்களோடு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குரானில் சொல்லியிருக்கிறான். 10வது விஷயம் என்ன தெரியுமா? குரானை இந்த உலகத்தில் யாரெல்லாம் ஓதுறாங்களோ அவங்களுக்கு குரான் மறுமை நாளில் பரிந்துரை செய்யும். தெரியுமா? அவங்களுக்காக அல்லாஹ் கிட்ட பேசும். சரியா? ஸோ குரானை இந்த உலகத்தில் யாரெல்லாம் ஓதிருக்காங்களோ அவங்களுக்கு குரானே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கிட்ட மறுமை நாளில் யாரெல்லாம் ஓதுனாங்களோ அவங்களுக்காக பரிந்துரை செய்யும். சரியா? அவங்களுக்காக அல்லாஹ் கிட்ட வாதாடும், பேசும். ஓகேவா? அல்ஹம்துலில்லா. ஸோ முக்கியமான 10 விஷயங்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். குரானுடைய முக்கியமான 10 உண்மையான விஷயங்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோமா? அல்ஹம்துலில்லா. இதை எப்போவுமே மறக்கவே கூடாது நம்ம. ஓகேவா? அல்ஹம்துலில்லா. பரக்கல்லாஹு ஃபீக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.